என்னம்மா இவ்வளவு வேத்து கொட்டி இருக்கு? ஐயோ பயங்கர வெயிலுங்க, தாங்கவே முடியல. வீட்டை சுத்தி மரம் இருந்தா கூட அப்படியே எங்கேயோ ஒலைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. பயங்கர வெயில். காலையில கீரை ஆஞ்சி வச்சேன், அதை வச்சு என்ன செஞ்சிருக்க? கீரையா? வாங்க காட்டுறேன். இது வந்து வரகரிசி வச்சு சாதம், கீரை குழம்பு, பருப்பு ரசம், அந்த பெரிய கோவக்காய் இருக்கும்ல, பேர் எனக்கு தெரியலைங்க. இந்த பொட்டல்னுவாங்க நார்த் ஈஸ்ட்ல. ஆமா பொட்டல், அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அது வச்சு ஒரு மெனுக்கு வரட்டிம்பாங்க கேரளால. ஸோ பொட்டல் மெனுக்கு வரட்டி, நெய், அது வீட்டிலேயே செஞ்ச நெய், இது வந்து தயிர். இந்த மண்பானையில நான் தயிர் வச்சிருக்கேன்ல, இதை வந்து எங்க வீட்டுல சொரண பாத்திரம்னு சொல்லுவாங்க. மண்பானைன்னே சொல்ல மாட்டாங்க. சொரண பாத்திரத்துல தயிர் ஊத்தி வை அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த சொரண பாத்திரம்னா தங்க பாத்திரம்னு. உண்மையாலுமே இந்த வெயிலுக்கு இந்த மண் பாத்திரம் வந்து தங்க பாத்திரம் தாங்க. ஏன்னா இதுல நம்ம உரக்குத்தி வச்ச தயிரை சாப்பிட்டா அவ்வளவு குளுமையா இருக்கு. ஃப்ரிட்ஜ் தண்ணி சாப்பிடறதுக்கு பதிலாக இந்த மண்பானை தண்ணி சாப்பிட்டா ரொம்ப குளுமையா இருக்கும். ஸோ அதனால தயிரை வந்து இன்னைக்கு நான் மண்பானையில தான் வச்சிருக்கேன், சொரண பாத்திரத்துல தான் வச்சிருக்கேன். இதை வந்து என்னுடைய கணவருக்கு நான் பரிமாறிடுறேன். கொஞ்ச நாளாவே டயட்ல இருக்கிறதுனால ஒரே அரிசியை நான் எடுத்துக்கிறதே இல்லைங்க. இன்னைக்கு வந்து வரகரிசி அப்படின்னா நாளைக்கு வந்து சகப்பரிசி, அந்த மாதிரி மாத்தி மாத்தி தான் எடுத்துக்குவேன். இந்த வரகரிசி எப்படி பண்ணும் அப்படின்னா, கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். அப்புறம் வந்து பாத்திரத்துல தண்ணியை கொதிக்க வச்சு ஒலை வச்சுட்டு அப்புறமா இந்த அரிசியை போட்டாச்சு அப்படின்னா 5 to 6 மினிட்ஸ்ல இந்த சாதம் வெந்துடும். குக்கர்ல வச்சா ரொம்ப குழஞ்சிரும். ஸோ இதை வந்து பார்த்து தான் நம்ம வேக வைக்கணும். அப்படி வேக வச்சதுதான் இந்த வரகரிசி. அதே மாதிரி நம்ம தட்டுல ஒயிட் ரைஸை விட நம்ம யூஸ் பண்ற காய்கறிகள் தான் நிறைய இருக்கணும், ப்ரொபோர்ஷன்ஸ் நிறைய இருக்கணும். அதனால பொட்லு மெனுக்கு வரட்டி போட்டாச்சா, அப்புறம் கீரை குழம்பு, நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சாப்பிட்டு முடிச்ச பிறகு ரசம் சாதம், அப்புறமா தயிர் சாதம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வரகரிசியா? ஆமா, டேஸ்ட் செமையா இருக்கு.